எனக்கு தாய் வீட்டு சீர் கொடுத்த நேரம் என் தாய் வீடே என் பக்கம் வந்து நின்னுடுச்சுடா. இத பாரு, இனிமே அண்ணனுங்க பேசுறாங்க இல்ல மூஞ்சிய திருப்பிட்டு போறாங்க, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே இருக்காதுடா. நானு தைரியமா இருப்பேன்டா. என் குடும்பம் எப்பவும் என் கூடவே இருக்கும்போது நான் தைரியமா இருப்பேன்டா. பழனி, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்டா. சின்ன வயசு பையனா என் கைய புடிச்சுக்கிட்டு என் கூட வந்தவன்டா. நான் வந்த பிறகு நான் பல தடவை தடுமாறி நின்னப்போ நீ என் கூடயே இருந்தல்லடா. நிறைய நேரங்கள்ல நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கேடா. எனக்குன்னு நீ நிறைய பண்ணிருக்கேடா. நீயும் தானேக்கா எனக்கு எக்கச்சக்கமா பண்ணிருக்க. நீ எனக்கு பெரிய நம்பிக்கை, பெரிய பலம். என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்காத சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. ஆனா நீ என் பேச்சு கேட்காம இருந்ததே இல்லடா. என் தம்பி எப்பவுமே என் கூடவே இருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன்டா. நீ கடை போட்டுட்டு போகும்போது எங்க நீ என்ன விட்டுட்டு போயிடுவியோன்னு நினைச்சிட்டேன்டா. அதுவும் அண்ணனுங்க ஒரே தெருவுல கடையை போட்டு கொடுத்தப்போ நீ எங்களுக்கு எதிரா போயிடுவியோன்னு பயந்துட்டேன்டா. ரெண்டு அண்ணனுங்க எதிர்த்து நிக்கிறதையே தாங்க முடியலையே, இதுல தம்பியும் சேர்ந்துட்டான்னா என்ன ஆகுமோன்னு நான் பயந்து போயிட்டேன்டா. என்ன போய் நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்ட பாத்தியா? இது பாரு பழனி, தப்பு தாண்டா. உன் குணம் அறிஞ்சும் நான் அப்படி பேசிருக்கவே கூடாதுடா. இத பாரு, நீ கடை போட்டதுல தப்பே இல்லடா. நீ சந்தோஷமா கடையை நடத்து. உன் மச்சான் சொன்ன மாதிரி பெரிய ஆளாவாடா. ஒரு கடைய 10 கடையா பெருக்கு. அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. டேய், நான் உன் கடைக்கு வருவேன்டா. கூட மாட ஒத்தாசையா நின்னு உனக்கு தேவையானதெல்லாம் செய்வேன்டா. நீ பெருசா வளர்றத நான் பாக்கணும்டா. இது போதும்க்கா, எனக்கு இது போதும். ஏன்பா, நான் அன்னைக்கு சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காதடா. இல்லக்கா, நான் எதையுமே மனசுல வச்சுக்கிறது இல்ல. சரிக்கா, நான் கிளம்புறேன். சரிடா. உடம்ப பாத்துக்க. சித்தப்பா, ஒரு நிமிஷம். என்ன ராஜி? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இத அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் கொடுத்துறீங்களா? அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு கடிதமா? சரி, நான் கொடுத்துறேன். என்னம்மா சுகன்யா, கடை முழுக்க உன் பொறுப்புல தான் இருக்கு போல இருக்கு. ஆமா, உங்க புள்ள கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு இருந்தா நான் தானே கடைய பாத்துக்கணும். ஆத்தா, வாப்பா பழனி. கையில என்ன கவர்? இது அண்ணங்களுக்கு. மயில இப்படிதான் என்னால நம்பவே முடியல. அவ பேசி நீங்க கேட்டதில்லையே. அப்பதான் பல்லு முளைச்ச குழந்தை மாதிரி அப்படி பேசுவா. இப்படி ஒரு அப்பாவியா, இப்படி ஒரு வெகுளியான நமக்கே தோணும். சின்னதா ஒரு திருட்டுத்தனம் யார்கிட்டயாவது இருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவ ஏன் கண்ணிலே மண்ணை தூவிட்டா பாத்தீங்களா? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது போல இருக்கு. எங்க அண்ணனுங்க எங்க? அவங்க மேல இருக்காக. சரி, நான் போய் இந்த லெட்டரை கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணே, வாடா. இத ராஜி உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. ராஜி கொடுக்க சொன்னாளா? ஆமா, இந்த ஆமா, இன்னொன்று இருக்கு. அது யாருக்கு? இது அண்ணனுக்கு. சரி, நீ போ. அண்ணே, ராஜி இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. என்னது இது? தெரியலண்ணே, கொடுத்து அனுப்புச்சு. சரி, வரண்ணே. அன்புள்ள அப்பா, நான் உங்களை எவ்வளவு கோவப்படுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு காயப்படுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து கடைசியா நீங்க என்ன வந்து கூப்பிட்ட வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் ஓடி போனேன். ஊர்க்காரங்க முன்னாடி கதரோட மாலையும் கழுத்துமா வந்து நின்னு எல்லாரும் முன்னாடியும் உங்களை தலைகுனிய வச்சேன். ஆனா அது எதுவுமே நான் மனசறிஞ்சு பண்ணலப்பா. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. சூழ்நிலை அதை தவிர சொல்றதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்கும் போதும் உங்களை பத்தி யோசிக்கும் போதும் மனசுல கல்ல தூக்கி வச்ச மாதிரி அவ்வளவு கனமா இருக்கும். ராணி மாதிரி வளர்த்த அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி தோணாத நாளே இல்லப்பா. சொந்த அப்பா கிட்ட, சொந்த குடும்பத்துக்கிட்ட பேசாத சோகம் எப்பவுமே என் மனசை அறுத்துக்கிட்டே தான்ப்பா இருக்கும். கோமதயத்தை பார்க்கும் போது அது இன்னும் அதிகமாயிடும். ரொம்ப பயமாவும் மாறிடும். எத்தனை வருஷம் ஆனாலும் என் குடும்பத்தோட பேசவே முடியாதான்னு யோசிச்சு யோசிச்சு நான் நிறைய நாள் தூங்காம இருந்திருக்கேன். வருத்தப்பட்டிருக்கேன். அந்த வருத்தம் எனக்கு இன்னைக்கு சரியாயிடுச்சு. எனக்கு ஒரு பிரச்சனைன்னதும் நீங்க வந்து நின்னீங்கல்லப்பா, ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன முழுசா கைவிடலன்னு காட்டிட்டீங்கல்லப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல்ல காலேஜ்ல எனக்கு ஏதாவது பிரச்சனைனா சிங்கம் மாதிரி வந்து நிப்பீங்கல்லப்பா, அதே மாதிரிதான் நீங்க ஸ்டேஷன்லயும் வந்து நின்னீங்க. இழந்து போன என் நம்பிக்கை எல்லாமே உங்களை பார்த்து அடுத்த நிமிஷமே திரும்ப வந்துருச்சுப்பா. நான் அம்பட்டு பாதுகாப்பா உணர்ந்தேன். எனக்கு இது போதும்பா. இனிமே நீங்க என் கூட பேசவே பேசலனாலும் இது போதும். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து நிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல, அது போதும். இந்த வீட்டுல எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாலும் எனக்கு என் குடும்பம் இல்லையேன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இனிமே அந்த நினைப்பு வராதுப்பா. ஒரு பிரச்சனைனதும் நீங்க வந்து நின்னீங்க. அதனாலேயே இம்பட்டு நாளா இருந்த பிரச்சனை எல்லாம் தீராதுன்னு எனக்கு தெரியும். ஒண்ணும் மண்ணுமா நான் வீட்டுக்கு வந்து போயிருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லப்பா. ஆனா அதுக்காக நான் வராமலே இருப்பேன்னு அர்த்தம் இல்ல. அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நான் IPS ஆபீசர் ஆவேன்னு உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படி ஆயிட்டேன்னா நானே உனக்கு சல்யூட் அடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவேன் நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க சும்மா விளையாட்டுக்கு கூட அதை சொல்லிருக்கலாம். ஆனா என் மனசுல அது ஆழமா பதிஞ்சிருச்சுப்பா. எந்த ஊர் முன்னாடி உங்களை அவமானப்படுத்தி நிக்க வச்சனோ அதே ஊர் முன்னாடி ஒரு IPS ஆபீசரா வந்து நிப்பேன்பா. தலை குனிஞ்சு நின்ன ஊர் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன்பா. தேங்க்ஸ் பா, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்.
தேங்க்ஸ். ஐ லவ் யூ பா. என்னாச்சுங்க? அன்புள்ள சித்தப்பாவுக்கு அப்பாவை விட சில நேரங்கள்ல நீங்க என் மேல அதிகம் பாசம் காட்டியிருக்கீங்க. அதே மாதிரி இப்ப அப்பாவை விடவும் நீங்க தான் என் மேல அதிக கோவத்திலயும் இருக்கீங்க. உங்க கோவம் நியாயம் தான். எதுவா இருந்தாலும் ஓடி வந்து சொல்ற உங்க பொண்ணு சித்தப்பா சித்தப்பா. உங்களே சுத்தி வர உங்க ராஜிமா சொல்லாம கொல்லாம ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போனா அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். கஷ்டத்தை விட அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு எனக்கு தெரியும். சித்தப்பா தான் அவமானத்தையே தாங்காத ஒரு ஆளாச்சு. சாரி சித்தப்பா, நான் எதையுமே வேணும்னு பண்ணல, வேற வழியே இல்லாம தான் பண்ணேன். என் மேல என்னதான் கோவமா இருந்தாலும் ஈகோ பார்க்காம பாசம் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக நீங்க ஓடி வந்திருக்கீங்க. கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களை நான் நிறைய எதிர்த்து பேசியிருக்கேன். நம்ம வீடா எங்க வீடான பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்க வீட்டு பக்கம் தான் நான் நின்றுருக்கேன். ஆனா அதெல்லாம் ஒரு விஷயமா கூட நினைக்காம எனக்காக நீங்க நின்னீங்க. ஒன்னும் ஆகாது ராஜிமா, நாங்க இருக்கோம்னு சொன்னீங்க. தேங்க்ஸ் சித்தப்பா. இது எழுதும் போது எனக்கு அழுகையா வருது. உடனே வீட்டுக்கு வரணும், உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும், உங்களை கட்டி பிடிக்கணும்னு எல்லாம் தோணுது. ஆனா அது எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கே நான் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அதுவும் எனக்கு தெரியும். நான் அப்பா கிட்ட ஒண்ணு சொன்னேன். உடனே எப்ப நான் அவர்கிட்ட பேசினேன்னா யோசிக்காதீங்க. இதே மாதிரி லெட்டர் தான் அவருக்கும் கொடுத்தேன். அதுல சொன்னதையே உங்களுக்கும் சொல்றேன். நான் சீக்கிரமே ஐபிஎஸ் ஆயிடுவேன். ஓடி போன ராஜியோட சித்தப்பா சக்திவேல்னு சொன்ன ஒரு ஐபிஎஸ் ராஜியோட சித்தப்பா சக்திவேல்னு நான் சொல்ல வைப்பேன். அன்னைக்கு நான் உங்களை தேடி வருவேன். திரும்பவும் சொல்றேன் சித்தப்பா, நீங்க எனக்காக வந்ததை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த நகை எடுங்க. ஐயோ, எல்லா நகையும் இப்படி கருத்து கிடக்கு. என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு, அவளுக்கு நாங்க போட்ட நகையும் போச்சு. நாங்க கொடுத்த நகையெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு ஐயோ அத்தனையும் கவரிங் நகையை கொண்டு வந்திருக்காங்களே.